சபாநாயகர் அவர்கள் சொல்றாங்க, ஒரு வார்த்தைய நீங்க பேசுறீங்கன்னா, உங்க குடும்பத்தில, உங்க குழந்தைகள்ட்ட பேசுங்க, உங்க மனைவிட்ட பேசுங்க. அவங்க பேசின பிறகு அது சரியா பட்டுச்சு அப்படின்னா, நீங்க பொது வெளியில பேசலாம். அது வந்து எந்த ஆபாச கருத்துக்களா இருந்தாலும் சரி, இல்ல இன்னொரு மனிதனை ரொம்ப பெரிய அளவுல நோகடிக்கக்கூடிய கருத்துக்களா இருந்தாலும் சரி, அப்படின்னு சொன்ன உடனே, ஆபாசம், ஆபாசம் அப்படின்னு சொன்ன உங்க கண் யார தேடிச்சு? நேரா உதயநிதி அவர்கள தானே தேடிச்சு. ஆனா அவர சொல்லல. அது மார்க்கண்டேயன் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அம்பிட்டு தான். அதுக்காக உதயநிதி அவர்கள் ஒண்ணுமே பேசலையான்னு கேட்டா, சார் பேசினதெல்லாம் இந்த பக்கமா இருந்து செமையா திருப்பி கிடைச்சு அப்படின்னு சொல்லலாம். புது பசங்க, இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க, இவங்கலாம் சட்டமன்றத்துல என்னத்த பேச போறாங்க அப்படின்னு சொல்லி திமுக நினைச்சிருப்பாங்களோ என்னவோ. ஆனா புது பசங்க எல்லாம் ரொம்ப ஃபயரா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தானே தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ஃபயரா இருந்துச்சுங்க. அதுலயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து குறுவை சாகுபடிக்கு நீங்க ஏன் இன்னும் இழப்பீடு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பக்கமா எல்லாத்துக்கும் தலைவன் ஒருத்தர் இருந்திருப்பார்ல, கேப்டன், அவர் எந்திரிச்சு, அதான் முதல்வர் விஜய் அவர்கள் எந்திரிச்சு குறுவை சாகுபடி காவேரி பிரச்சனையில ரொம்ப டீடைல்டான ஒரு விஷயத்தை சொன்னார். காவேரி பிரச்சனை அப்படிங்கிறது 1969ல அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தவங்களே மனசு வச்சிருந்தாங்கன்னா டேம் எல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நாம கூகுள்ல தேடி 1969 யார்ப்பா அந்த நீர்வளத்துறை அமைச்சர் அப்படின்னு கேட்டா, ஐயா ஐயா கருணாநிதி நீங்களா, இங்கேயுமா தெய்வமே நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கே அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா